வணக்கம். தங்கத்துக்கு இந்த 2025 ஒரு பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ இந்த 9 மாசம் முடிய போகுது. 2025ல மட்டும். இப்போ வரைக்குமே தங்கம் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தங்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? அப்படின்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ பீக்ல இருக்கிற தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்றது தான் எல்லாருக்குள்ள இருக்கிற கேள்வி. ஏன்னா, ஒரே வருஷத்தில 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கிற தங்கம் ஒரு 10 டூ 15% இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஸ்டேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்ஷன் ஏதாவது வருமா? அந்த இடத்துல கரெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா? இதுதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கொஸ்டினா பார்க்கலாம். ஸோ தங்கம் இப்ப இன்கிரீஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், அ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 50% தங்கம் இந்த 2025ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் ஹைய தாண்டி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அது மட்டும் காரணம் இல்ல. இந்த அடுத்த 3 மாசத்துக்குள்ள, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள இன்னும் 2 ரேட் கட் இருக்கும் அப்படின்ற சிக்னலும் குடுத்துருக்காங்க. ஸோ, கிட்டத்தட்ட 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே குறைச்சிருக்கிற 25 பிளஸ் இன்னொரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ மினிமம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற நியூஸ் தான் இப்போ தங்கம் ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்றதுக்கு காரணமா இருந்தது. ஆனா, இந்த 2025 வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் குடுத்ததுக்கு காரணம் என்ன? 2025 ஜனவரில யுஎஸ் பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிட்டார். அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சர்டனிட்டி குளோபலாவே ரீட்டன் ஆயிட்டிருக்கு. டாரிஃப் பிரச்சனை ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். ஏன்னா, எப்போலாம் அன்சர்டனிட்டி அதாவது எதிர்பாராத சிச்சுவேஷன், இல்ல மார்க்கெட் ரொம்ப சுமூகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறோமோ, அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வரும். ஸோ, இந்த மாரி அ ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும், இல்ல பிரச்சனை இருக்கும், குரோத்ல ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ட அவாய்ட் பண்ணிட்டு. ஸோ, அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து தங்கத்தில அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. ஆம் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட்டா பதவி ஏத்தது. 2வது ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்கிறது. 3வது டாரிஃப். இந்த 3 பிரச்சனை தான் மேஜரான கீ ரோல் தங்கம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு. இப்போ இதில நம்ம இந்தியா பக்கம் வரும்போது, மறுபடியும் தங்கம் இன்கிரீஸ் ஆகுமானா, சான்சஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுக்கு முதல் ரீசன் என்னன்னா, ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து ஃபெஸ்டிவல் டிமாண்ட் தொடர்ந்து அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. குளோபல் அன்சர்டனிட்டி ஆ முக்கியமா டாரிஃப் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகல. ஸோ, அதனால தங்கத்திலருந்து இப்போ முதலீடு வெளிய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாவே இருக்கு. அ அடுத்த ரீசன் என்னன்னா, டாலருக்கும் தங்கத்துக்கும் புரொப்போர்ஷன் டூ ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது என்னன்னா, எப்பலாம் டாலர் வீக் ஆகுதோ, அப்ப தங்கத்தோட விலை அதிகமாகும். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது தங்கத்தோட பிரைஸ் வந்து குறையும். ஸோ, இந்த ஒரு அ ஆப்போசிட் காரலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது, டாலர் வீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப டாலர் வீக் ஆகும்போது தங்கத்தோட விலை இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ டெக்னிக்கலா என்ன சொல்றாங்க தங்கம் அப்டின்னா, ஓவர்பாட் ஜோன்ல தங்கம் இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அது பெர்மனன்ட்டா இறங்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்மால் டவுன் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்து தங்கத்துக்கான பிரைஸ் சேஞ்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இந்த பிரச்சனை அடுத்தடுத்து எஸ்கலேட் ஆகும்போது, அது ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ட தங்கத்துக்கு டர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜேபி மார்கன் அமெரிக்கால இருக்கிற லார்ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் புரோக்கரேஜ் கம்பெனி. இவங்களோட ரிசர்ச்ல தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கால $3,700 இருக்கு. இப்ப அது $4,000 கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 10% இன்னும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ, இந்தியாவோட எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்ல தங்கத்தோட பிரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 11,000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 13,000 கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் ஃபோர்காஸ்டிங் டேட்டா புரோக்கரேஜஸ் அப்டேட் பண்றாங்க. தங்கம் ஈக்விட்டி மார்க்கெட் மாரி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகுறதில்ல. ஏன்?
இது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கேட்குற கொஷின். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டோட ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க பணமாக வச்சுருக்கிறத கோல்டாக ரிசர்வில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாரின் டிரான்சாக்ஷன், கரன்சி ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கோல்டில் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், அமெரிக்கா தான் வேர்ல்டில் ஹையஸ்ட்டு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறாங்க. 8133 டன் தங்கம் வந்து அவங்க ரிசர்வில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ஜெர்மனி 3350 டன், இட்டாலி 2452 டன், ஃப்ரான்ஸ் 2432 டன், ரஷ்யா 2330 டன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. சைனா 2280 டன் தங்கம் ரீட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து 1040 டன்னும், இந்தியா 880 டன்னும் கோல்டு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, தங்கத்தோட ப்ரைஸ் இறங்குனா இன்வெஸ்டரை விட கண்ட்ரிக்கு தான் லாஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சவரன் கோல்ட் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க பப்ளிக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ரிட்டர்ன் வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில ஃபண்டமெண்டல் சினாரியோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் டர்ன் ஆகும். ஆனால் ஓவரால் ஒரு கண்ட்ரி தங்கத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதோட ப்ரைஸ் சடனாக ஃபால் ஆகிறதுக்கோ இல்லை கிராஷ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. தங்கத்தோட விலை இந்த ஃபெஸ்டிவல் சீசன், டேரிஃப், அன்ரெஸ்ட், இல்லை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவோ இல்லை அன்சர்டனிட்டியோ இதெல்லாமே வந்து தங்கத்தோட விலை மேலும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது இன்வெஸ்டார் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ பீக்கில் இருக்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, நான் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10% இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த வருஷத்தில் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற தங்கம் அதிகபட்சம் ஒரு 20% வரைக்கும் மேபி பை ஒஸ்ட் சினாரியோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு 3 to 5% கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 10 to 15% ஆட் பண்ணலாம். அதாவது அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதாவது ஃபஸ்ட்டு 10%, அடுத்து 15%, அடுத்த 3 to 5% ஃபால் ஆச்சுன்னா 15%. அதாவது இப்போது நான் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் தங்கம் இறங்கும்போது அடுத்து 15,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னென்னா, ஒவ்வொரு ஆவரேஜ் பண்ணும்போதும் உங்களுடைய ஆவரேஜ் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் ஈஸியாக நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தங்கத்தோட விலை இப்போதைக்கு ரொம்ப பீக்கில் இருக்கிறதுனால பல்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது, இல்லை எஸ்ஐபியாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கவலையே கிடையாது எந்த இடத்துல. ஏன்னா அதுவும் லாங் டேர்ம் எஸ்ஐபி நியர்லி 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தங்கத்தில் இப்போ இருந்த எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, மேக்ஸிமம் அலோகேஷன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாகவே எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. மேபி இப்போ நான் மாதத்துக்கு ஒரு 10,000 தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணேன்னா இப்போதைக்கு 5,000 எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி கரெக்ஷன் வரும்போது நீங்கள் 1000 எஸ்ஐபியாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.